ஓம் சாயிராம். என் அன்பு குழந்தையே, உன் சாயப்பாவும் வினைகளை தீர்க்கும் விநாயகப் பெருமானும் உன்னை ஆசிர்வாதம் செய்யவே வந்திருக்கிறோம். கேள் தங்கமே, உன் சாயப்பாவின் ஆசிர்வாதமும் விநாயகப் பெருமானின் ஆசிர்வாதமும் உனக்கு எப்போதும் இருக்கட்டும். நீ சந்தோஷத்தோடு இருக்கும்போது நான் உன் பக்கம் இருக்கிறேன். நீ துன்பத்தோடு அழும்போது நான் இன்னும் அதிகமாக உன் பக்கம் இருக்கிறேன். நான் உங்களை ஒருபோதும் விட்டு போக மாட்டேன். குழந்தையே, நான் விநாயகர். என்னை எல்லோரும் முதலில் வழிபடுறாங்க. ஏன்னா நான் தான் தடைகளை அகற்றுபவன். ஆனா தடைகள் இல்லாத வாழ்க்கை யாருக்கும் இல்லை. தடைகள் இல்லை என்றால் உன் வாழ்க்கையில் வளர்ச்சி கிடையாது. ஒரு சிறிய கதையை உன்னிடம் சொல்கிறேன். ஒரு சிற்பி ஒரு கல்லை அடித்து அடித்து வடிவம் கொடுத்தான். அந்த கல் வலியோடு அழுதது. ஏன் என்னை அடிக்கிறாய் என்று. சிற்பி சொன்னான், அப்போ வலிதான், ஆனா நாளைக்கு நீ விநாயகரின் உருவமாகி 1000 பேர் உன்னை வணங்குவாங்க. அதே மாதிரி உங்க வாழ்க்கையில வரும் தடைகள் உங்களை அழ வைக்கலாம். ஆனால் அந்த வலி தான் உங்களை பெரியவராக, வலிமையானவராக, பிரகாசமானவராக மாற்றும். இதை நினைவில் வை. தடைகள் உங்களுக்கு வருவது உன்னை முன்னேற்றத்தான். என் அன்பு குழந்தையே, உன் சாயப்பா பேசுகிறேன். வாழ்க்கையிலே நம்பிக்கை இல்லாமல் மனிதன் ஒரு மரமில்லா பாலைவனம் போல, பொறுமை இல்லாமல் மனிதன் ஒரு வேரில்லா மரம் போல. என் குழந்தையே, ஒரு விதை மண்ணுக்குள் புதைக்கப்படாம மரமாக மாறுமா? அதுக்கு இருள், தண்ணி, நீர், மண் எல்லாம் தேவை. அதை போல உங்கள் வாழ்க்கையில் வரும் இருளும் கஷ்டமும் தான் உங்களை வளர்ச்சியின் சக்தியாகும். ஒரு பக்தன் என்னிடம் வந்து சொன்னான், பாபா, என் வாழ்க்கையில் நல்லது எதுவுமே நடக்கவில்லையே, ஏன் என்று கேட்டான். நான் சொன்னேன், உன் பொறுமைதான் உனக்கு வெற்றியை தரும். இன்னும் கொஞ்சம் காத்திரு என்று நான் சொன்னேன். பிறகு அவனுடைய வாழ்க்கை மலர்ந்தது. ஆகையால் நம்பிக்கையை பிடிங்க, பொறுமையை வளர்த்து கொள்ளுங்க. எனக்கு வேலை இல்லை என்று கவலைப்படுகிறாயா? முயற்சி செய். தடைகள் வந்தால் படிப்படியாக விநாயகர் நான் சரி செய்வேன். கடன் சுமையா? நம்பிக்கையோடு இரு. சாய்பாபா நான் நிச்சயம் உனக்கு வழிகாட்டுவேன். குடும்பத்தில் சண்டையாகவே உள்ளதா? பொறுமையோடு இரு. அன்பால் தீர்வை நீ கண்டுபிடி. உன் உடலில் பிரச்சனை இருக்கிறதா? அதற்கு உண்டான சிகிச்சையை எடு. மனம் தளர்ந்தால்தான் நோய் பெருகும். மனதை வலிமையாக வைத்துக்கொள். ஒரு மெழுகுபர்த்தி எரித்தால்தான் ஒளி தரும். அதே மாதிரி நீ துன்பத்தை தாங்கினால்தான் பிரகாசிப்பாய். ஆகையால் ஒவ்வொரு பிரச்சனையும் அன்போடும் நம்பிக்கையோடும் எதிர்கொள். நான் விநாயகர் சொல்கிறேன், தடைகள் உன்னை அழிக்க அல்ல, உன்னை உயர்த்தத்தான். உன் சாயப்பா நான் சொல்கிறேன், நம்பிக்கையும் பொறுமையும் இருந்தால் உன்னை யாரும் வெல்ல முடியாது. ஆகையால் குழந்தைகளே, நம்பிக்கையோடு முன்னேறுங்க, பொறுமையோடு காத்திருங்க, அன்போடு சேவை செய்யுங்கள். நாங்கள் எப்போதும் உங்களுடன் இருக்கிறோம். குழந்தைகளே, நீங்கள் சிந்தும் ஒவ்வொரு கண்ணீரையும் ஆசீர்வாதமாக மாற்றுவேன். சாயப்பாவின் ஆசீர்வாதமும் விநாயக பெருமானின் என்னுடைய ஆசீர்வாதமும் உங்களை வழிநடத்தும். ஜெய் சாயிராம். அல்லாஹ் மாலிக்.